விரதம் அப்படின்னு வரும்பொழுது தைப்பூச விரதத்தை அனைவருமே வந்து எப்படி கடைபிடிக்க வேண்டும்? தைப்பூசத்துல நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அப்ப நம்முடைய உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி ஆவதற்காக நம்ம ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். அதை இறைவனுடைய பெயரால் சொல்லும் பொழுது அனைவரும் பக்தி சிரத்தையோடு செய்வார்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. விநாயகர் ஞானப்பழத்தை அம்மா அப்பாவை சுத்தி வாங்கிட்டார். அவர் என்ன பண்ணாரு? தன்னைத்தானே வருத்தி கொண்டு உலகத்தையே சுத்தி வந்தார். அதை போல தன்னை தானே வருத்தி கொண்டு செயல்படுபவரை முருகனுக்கு உடனே பிடிக்கும். அதனால உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு அந்த விரதத்தை எடுக்கணும். விரதம்னா என்ன? உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் விரதமா? கிடையாது. நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி இருப்பது தான் விரதம். ஏன் அதுல முதலாக உணவை மட்டும் சொல்கிறோம்? உணவில் காரசாரம் சொல்லி அறுசுவைகளையும் உண்ணும் பொழுது நம்முடைய உணர்வுகள் மேலோங்கும். அதுல கோபம், காமம் எல்லா உணர்வுகளுமே மேலோங்கும். அப்ப அந்த உணவை குறைக்கும் பொழுது எல்லாமே குறையும், நம்முடைய உணர்வுகளும் கட்டுக்குள் வரும். அதனால தான் பிரதானமாக உணவை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக உண்ணாவிரத முறை அப்படிங்கிறத சொன்னோம். தைப்பூசத்திற்காக நம்ம மாலை போட்டு 48 நாட்கள் விரதம் இருந்து பழனி நடைபாத்தை சொல்லக்கூடியவர்கள் 48 நாள் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 21 நாள் இருக்கலாம். ஒரு காலம் மட்டும் உணவை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு காலம் மட்டும் உணவை எடுக்காமல் 2 வேளை உணவு எடுத்துக்கலாம். எல்லாமே உடல் சௌகரியத்தை பொறுத்தது. என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னா தைப்பூச அன்னைக்கு ஒரு நாள் கடுமையான விரதம் எதுவுமே எடுத்துக்காமல் இருக்கலாம்.